ஏப்ரல் 14ஆம் தேதி துர்முகி வருஷம் பிறக்குது. இந்த துர்முகி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இந்த வருடம் பூராவுமே பெண்களுக்கு ஒரு மகத்தான வருடமாக இருக்கும். எக்கனாமிக்கலாக, அதாவது தங்கம், வெள்ளி, பங்கு வர்த்தகம் இது அனைத்துமே நல்ல ஒரு விருத்தி அடையும் அப்படிங்கிறது துர்முகி வருடத்தின் ஆரம்பத்திலேயே உள்ளது. இந்த சித்திரை மாதமிலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் சில ஏற்றத்தாழ்வுகள் இந்த பொருளாதாரத்தில் இருந்தாலும் கூட அரசியலில் பெரிய மாற்றமும் இந்த வருடம் முழுவதுமே பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை ஆடி மாதத்திற்கு பிறகு வரும் அப்படிங்கிறது இந்த துர்முகி வருடத்தினுடைய பலன். சில குழந்தைகளுக்கு, அதாவது பிறந்த குழந்தை முதல் 12 வயது வரை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சில ராசி குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் ஏற்படலாம். அதனால இந்த வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியமாக பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. இந்த சித்திரை முதல் ஆடி மாதத்திற்குள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சில ராசிகளுக்கு உரிய அந்த குழந்தைகள் 12 வயதுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படுகிறது. துர்முகி வருடம் ஆரம்பித்திற்கு பின்னர், அதாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரையில் திருமணங்கள் நடைபெற்றால் திருமணத்திற்கு முன்னர் சில பெண்களுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இந்த துர்முகி வருடத்தில், அதாவது மன்மத வருடத்தில் ஏற்பட்ட மாசி மகமானது ஆடி மாதம் வரையில் அதனுடைய அந்த இம்பேக்ட் இருக்கிறதுனால சில பெண்களுக்கு திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. முக்கியமாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு ஜென்மத்தில் ராகுவும் குருவும் இருப்பதனால் ஆடி மாதத்திற்கு முன்னர் திருமணம் வைத்தால், அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய 3 மாதங்களில் திருமணம் நடைபெறும் பெண்களுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. பரிகாரம் செய்த பின் திருமணம் செய்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலேயும் சற்று பிரச்சனைகள் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த துர்முகி வருடமானது செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் திருமணம் ஆன இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, மகரத்திலும் தனுசிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கு பரிகாரங்கள் தேவைப்படுகிறது. இது எதனால் இந்த பரிகாரங்கள் தேவை? இந்த துர்முகி வருடத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் என்ன அப்படிங்கிறத நம்ம வர இருக்கிற ஒவ்வொரு ராசிகள்லையுமே நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த துர்முகி வருடம் அனைவருக்குமே ஒரு நல்ல வருடமாக இருந்தாலும் கூட சில கிரகங்கள் மாற்றத்தினால் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியும் அடுத்த வருடம், அதாவது 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சியும் சில பரிகாரங்கள் சில ராசிகளுக்கு தேவைப்படுகின்றன. முக்கியமாக பொருளாதாரம் மட்டுமல்லாமல் உலகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளும் அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில கோவில்களுக்கும் சில பரிகாரங்கள் செய்வது நல்லது. இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாரம் உங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.